டிவிக்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் எந்த இடையூறும் தரமாட்டோம்னு சொல்லி ஸ்டாலின் சார் சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் நேற்றுக்கு நைட்டு 12:40 மணிக்கு எங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழோட வெப்சைட்டில் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்தவரை ஸ்டாலின் சார் நேற்றுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த டயத்தில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பகல் நேரத்தில் கொடுத்துருந்துருக்கலாம், ஈவினிங் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை இந்த டென்ஷன். ஆனால் நைட்டு கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஈவினிங் டைத்தில் கொடுத்த அந்த ஒரு இன்டர்வியூவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் டிவிக்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு இடையூறாக இருக்க போகிறதில்ல, டிவிக்கேவும் ஆட்சி அமைக்க விடுவோம், 6 மாதம் நாங்கள் அப்படி கவனிப்போம் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு. அண்ட் டிவிக்கே நிறைய வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிருக்காங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். நாங்கள் போன ஆண்டு போன தேர்தலில் இப்போ 2021 சொன்ன அந்த ஒரு வாக்குறுதிகளில் 90% நாங்கள் நிறைவேற்றிட்டோம். ஸோ அதனால டிவிக்கேவும் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். முக்கியமாக காலை உணவு திட்டத்தை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் விஜய் சார் வந்து 2500 கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, மகளிர் உதவி தொகை திட்டமா. அந்த திட்டத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து 1000 ரூபாயாவது கொடுத்து கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் அப்போ ஏன் டிஎம்கே வந்து 2000 கொடுப்பேன்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ அதை வந்து கொடுக்கறதுக்கு விஜய் சார் வாய்ப்பு இல்லை. ஒரு 1000 கண்டினியூ பண்ணணுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்வியூ வந்ததா வெளியாகக்கூடிய எடுத்ததா சொல்றது நேற்று அது ரிலீஸ் ஆனது இந்த வியாழக்கிழமை நள்ளிரவு அந்த காலையில் அந்த 12:40 மணிக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நேற்றுக்கு வீடியோவில் நிறைய பேர் வந்து இது கம்ப்ளீட் வதந்தி, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸுக்கான டாக்ஸ் வந்து கம்ப்ளீட் முழுமையான வதந்தின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முழுமை வதந்தி இல்லை, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையை எல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏஐஏடிஎம்கே தான் அவங்களோட சப்போர்ட்டர்ஸை வந்து டிஎம்கே கிட்ட அனுப்பி இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு தி ஹிந்து வெளியிட்டிருக்க அந்த ஒரு நியூஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது தி ஹிந்துவோட அஃபிஷியல் எக்ஸ் அக்கௌண்ட்டில், ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்திருக்கக்கூடிய நியூஸ். ஏஐஏடிஎம்கே அதாவது எடப்பாடி பழனிசாமி சாருக்கு இப்போ ஆட்சி தேவைப்படுது. 5 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இல்லை, ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக எங்களுக்கு ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஏஐஏடிஎம்கேயோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் புதுச்சேரியில் தங்க வச்சிருக்கதாகவும், அதாவது எம்எல்ஏஸை புதுச்சேரியில் தங்க வச்சிருக்காங்களாம் ஒரு நட்சத்திர விடுதியில். நேற்றுக்கு இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, விஜய் சார் கொடுத்திருந்த அந்த கான்வாய் செக்யூரிட்டியை ரிவோக் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்து நிறைய பேருக்கு ஷாக்கிங். அண்ட் அதுக்கும் டிவிகே தரப்புல இருந்து சில நெருங்கிய வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் சாரே தான் வாண்டடா அது வேணான்னு சொன்னார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவரோட கார் நேற்று நைட்டு தனியாக தான் அவரோட நீலாங்கரை வீட்டுக்கு வச்சு இன்னைக்கு காலைல 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீலாங்கரை இல்லத்தில் வச்சு விஜய் சாரோட ஒரு மீட்டிங் இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. அண்ட் இன்னைக்கு பதவியேற்பு விழா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரத்தே ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்னைக்கு ஈவினிங் இருக்கு. ஏடிஎம்கேயோட எம்எல்ஏக்கள் அங்கே ரெசார்ட்ல இருக்கிறாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நேற்றுக்கு சொன்ன அந்த டாக்ஸ் போய்கிட்டு தான் இருந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் அதை அக்செப்டும் பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் என்னன்னு புரியல. நிறைய பேர் வரட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் கன்ஃபர்ம் சொல்லுங்க. டாடா, பை.